தமிழக வரலாற்றில் முதல் முறையாக மக்களுக்காகவும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பொதுத்துறைகள் சரிவர இயங்கவும். ஏன்னா பொதுத்துறைகள் அரசியல்வாதிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள் உபயோகித்துக் கொள்வதற்காகவும் தான் அவங்க வேலை செய்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. பொதுமக்களுடைய குறைகள் தீர்க்கப்படுவதில்லை. பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட துறைகள் பொதுமக்களுக்கு உபயோகப்படுறதில்லை. அதையெல்லாம் மாற்றி அமைக்கத்தான் மூன்றாவது அணி விஜய் அணி விசில் சின்னத்தில் பாருங்க, விசில் சின்னம் இது மாதிரி சின்னத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னம் தான் விசில் சின்னம் தான் விஜய் மூன்றாவது அணி. திராவிட கட்சிக்கு மாற்று கட்சியாக இவருடைய மூன்றாவது கட்சி சேர்ந்துருக்கு. அதை இயற்கை தான் இதை வழிவகுத்து கொடுத்துருக்கு. அதை தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி, குடும்பமாக நல்லா இருக்கணுன்றதுக்காக இயற்கை வழிவகுத்து கொடுத்தது தான் இந்த மூன்றாவது அணி. அதனால் நம்மளுடைய வாழ்க்கைன்றது எல்லா துறைகளும் எல்லாமே நமக்கு மாற்றம் வரணும்னா விஜய்க்கு நம்ம ஓட்டளித்தா இந்த 5 ஆண்டுகளில் அவரால் மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவர் பண்ணுவார் என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாம் நம்பி ஓட்டு போடணும். ஏன்னா பார்த்துட்டோம், 2 திராவிட கட்சிகளையும் மாற்றி நம்ம ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எந்த விதமான நமக்கு இன்னும் கஷ்டம்தான் தவிர சுகம் கிடையாது. அதனால் மாற்று கட்சிக்கு போட்டு நம்ம பார்க்க வேண்டியது தான். மக்களாட்சின்னு சொன்னாங்க. மக்களுக்காகத்தான் அரசியல் அமைப்பே உருவாச்சு. மக்களுக்காகத்தான் பொதுத்துறைகள் எல்லாம் உருவாச்சு. எத்தனை துறைகள் எல்லாம் மக்களுக்காக தான். ஆனால் அந்த துறைகள் சரிவர இயங்குறதில்லை. அங்கே வர்றவங்க தாசில்தாராக இருந்தாலும் திங்கக்கிழமை தான் வருவாருன்ற மாதிரியும், மற்ற நாளுங்களில் சரியாக நேரத்துக்கு வரமாட்டார்ன்ற மாதிரியும், எந்த துறையும் சரியாக மக்களுக்கு உபயோகப்படுறதில்லை. இழுத்தடிக்கிறது, எவ்வளோ காலமாக நான் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அவங்களாம் சொல்கிற மாதிரியும். அதனால் மக்களுக்காக அந்த துறைகளெல்லாம் இருக்குன்றது அவங்க மறந்து போயிட்டாங்க. துறை ரீதியாக யாரும் அங்கே வேலை செய்கிறவங்கள சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்களே தவிர நமக்கு அந்த சேவை சேர மாட்டேங்குது. அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா மூணாவது கட்சி கண்டிப்பாக வரணுன்ற லெவலில் தான் இருந்தது. ஏன்னா நம்ம அண்ணா டிஎம்கேக்கு போட்டு பார்த்தாச்சு, டிஎம்கேக்கு போட்டு பார்த்தாச்சு. 2 தான் திராவிட கட்சிகள், 2 தான் மாறி வரும். நாங்கள் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எம்ஜிஆர் மேலே நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி எம்ஜிஆர் கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருமே. எம்ஜிஆர் வழி வேறு. ஜெயலலிதா இருக்கிற வரையும் அயன் லேடி அந்த அம்மா நடத்தின இதுவே தனி. அதுவும் குறை சொல்ல முடியாது. நம்மளுடைய யாருக்குமே பாதுகாப்பும் கிடையாது. மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சீனியர் சிட்டிசனுக்கு பாதுகாப்பு இருக்கா? அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கா? எந்த இதுவும் கிடையாது. அதுக்கான இருக்கிற துறைகள் அவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம வேலைக்காரங்களான்னு கேட்குற லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் என்னென்னா மாற்றம் வேணும். மாற்றம் மூன்றாவது கட்சி ஒன்று வந்தால் தான் இதெல்லாம் வரும். எது துறை ரீதியாக அவங்கவுங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்வாங்க. மொத்தத்தையும் மாறும். ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்யும்போது அங்கே வேலை செய்கிற துறை ரீதியாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஸ்டாஃபு அதே அதிகாரிகள் தான். அப்போ அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 கட்சிக்காரங்களும் தான் அந்த அதிகாரிகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு எப்படி உபயோகப்படும்? அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா மூணாவது கட்சி வரணும். மூணாவது கட்சி நம்ம மூணாவது கட்சிக்கு நாளைக்கு எலெக்ஷன் டே, நாளைக்கு ஒரு பண்டிகை மாதிரி நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் பண்டிகை கொண்டாடுற மாதிரி போய் ஓட்டு போட்டு வாங்க. ஓட்டு போட்ட உடனே அங்கேருந்து திரும்பிடாதீங்க. ஓட்டு போட்டு அப்படியே அந்த இதை மிஷினை பாருங்கள். அதில் ஒரு 7-7 செகண்டு நீங்கள் போட்ட இது சின்னம் அதில் காட்டுமா. அதனால் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே அங்கேயே நின்று அந்த சின்னம் நீங்கள் போட்டது வந்துதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் செய்கிறது தான் என்னென்னா எந்த ஒரு முன்னேற்றமோ எதுவுமே இல்லை. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க.